ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இது ஷர்மிளா பிராங்கோவின் என்னை உருக்கும் என் காதலே நாவல் பகுதி 1. வாசிப்பது ஷர்மிளா பிராங்கோ. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கதைக்குள்ள போலாம். அதிகாலை 4 மணி. அந்த அழகான அறையின் கண்ணாடி குளியல் அறையில் முதுகை காட்டி நின்று ஷவரில் குளித்துக் கொண்டிருக்கிறான் அந்த வாட்டு சாட்டமான இளைஞன். எதிர் வீட்டிலிருந்து பைனாக்குலர் மூலமாக திறந்திருக்கும் அவனது ஜன்னல் வழியாக அவனது நடவடிக்கை ஒவ்வொன்றையும் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கிறாள் அந்த இளம்பெண். இவர் இந்த வீட்டுக்கு கூடி வந்து 1 வாரம் ஆகுது. நானும் 4-5 நாளா இவருடைய முகத்தை பார்க்க ட்ரை பண்ணிட்டே இருக்கேன். ஆனா சிக்கவே மாட்டேங்கிறாரே. ஆபீஸ் போகும்போதும் வரும்போதும் கார் கிளாஸை ஏத்தி விட்டுட்டு ஏசியிலேயே போறாரு வராரு. முகம் தெரியவே மாட்டேங்குது. உதட்டை பிதுக்கியவள் அந்த இளைஞனை பார்த்தபடி கூற, குளியலறைக்குள் உடைகள் வைக்கும் ஷெல்ஃபின் மீது இருக்கும் அவனது செல்போன் ஒலிக்க ஆரம்பித்தது. ஷவரை அணைத்து விட்டு மெல்ல நடந்து வந்து செல்போனை எடுத்து பார்த்தவன், ஐயோ, முகிலன் சார் கூப்பிடுறாரு. பதற்றத்தோடு அழைப்பை ஏற்றுக்கொண்டான். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சாரதி. எழுந்துட்டீங்களா? எஸ் சார், குளிச்சிட்டு இருக்கேன். 5 மணிக்கு மீட்டிங் இருக்கே. எஸ், அத பத்தி பேசதான் கூப்பிட்டேன். நான் திருச்செந்தூர் வந்துட்டேன் சாரதி. எப்ப சார் வந்தீங்க? இப்பதான் வந்து ஒரு 1/2 hour ஆகுது. சொல்லவே இல்லையே சார். ஆமா, யாருக்கும் தெரியப்படுத்தல. திடீர் விஜயம். என்ன சார், ஏதாவது பிரச்சனையா? இல்ல இல்ல, எனக்கு கொஞ்சம் ஓய்வு தேவைப்படுது. அது மட்டும் இல்ல, ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி 2 வருஷத்துக்கு மேலாச்சு. என் ஃபேமிலி மெம்பர்ஸ் என்ன ரொம்ப மிஸ் பண்றாங்க. நானும் தான். நான் என்னுடைய அலுவல் வேலைகளை கொஞ்ச நாள் அப்படியே தள்ளி வச்சுட்டு 1 வாரம் நிம்மதியா என்னுடைய ஃபேமிலியோட இருக்க ஆசைப்படுறேன். அதனால கொஞ்ச நாள் என்னுடைய எல்லா வேலைகளையும் நீங்க தான் பாத்துக்கிறீங்க. எல்லா ஆபீஸ்க்கும் நான் மெசேஜ் பண்ணிட்டேன். என்னுடைய பர்சனல் நம்பரை உங்களுக்கு நான் கொடுக்கறேன். ஏதாவது அர்ஜென்டா இருந்தா மட்டும் எனக்கு கால் பண்ணுங்க. தேவையில்லாம எனக்கு கால் பண்ணி என்ன தொல்லை பண்ணாதீங்க. இந்த நம்பரை நீங்க யாரோடவும் ஷேர் பண்ணிக்க கூடாது. ஓகே சார். இந்த நம்பர் என்னுடைய வீட்டுல இருக்கிறவங்களுக்கு மட்டும் சொந்தமானது. புரியும்னு நம்புறேன். கண்டிப்பா சார். சரி, நீங்க இப்பவே உடனே மூணார் கிளம்புங்க. சார், மீட்டிங் அத நான் பாத்துக்கிறேன். மூணார்ல எதுக்கு சார்? மூணார்ல நம்ம எஸ்டேட்ல சின்ன ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. ஆமா சார், நானும் கேள்விப்பட்டேன். மேனேஜர் ராஜ்குமார் பிரச்சனை தானே? ஆமா, அதுவேதான். நீங்க அங்க போங்க. நீங்க என்னெல்லாம் பண்ணணும்னு நீங்க போற வழியில நான் உங்களுக்கு சொல்றேன். அங்க போய் அந்த பிரச்சனைய சீக்கிரமா சரி பண்ணிட்டு நீங்க வந்துடுங்க. ஒருவேளை பிரச்சனையை உங்களால சரி பண்ண முடியாட்டி மட்டும் எனக்கு கால் பண்ணுங்க. நான் வந்துடுறேன். ஓகே சார். நானே பிரச்சனையை சால்வ் பண்ண பாக்குறேன் சார். ரொம்ப நல்லது. சரி, நீங்க இப்பவே கிளம்பிடுங்க. ஓகே சார். செல்போனை ஷெல்ஃபின் மீது வைத்து விட்டு அவன் திரும்பவும் அந்த இளம்பெண்ணின் கையில் இருந்த பைனாக்குலர் பறிக்கப்படவும் சரியாக இருந்தது. திடுக்கிட்டு தலையை திருப்பியவள் அருகில் குறும்பு புன்னகையுடன் நிற்கும் இளம்பெண்ணை கண்டதும் கோபத்தில் முகம் சிவந்தாள். கவி, அதை இங்க கொடு. முகம் தெரியுற நேரம் கரெக்டா பைனாக்குலரை பிடுங்கிட்ட. என்ன பவி, பக்கத்து வீட்டு இளைஞனை பார்த்து சொல்லு விடுறியா? அவள் கேட்டதற்கு பதில் கூறாமல், உன்கிட்டதான் அது குடுன்றேன். கோபமாக பவித்ரா கேட்க, கையில் இருந்த பைனாக்குலரை மேலே உயர்த்திய கவிதா, முடிஞ்சா என்கிட்ட இருந்து வாங்கிக்க. நானும் உன்னை 1 வாரமா வாட்ச் பண்ணிட்டே இருக்கேன். பக்கத்து வீட்டுல வாட்ட சாட்டமா ஒருத்தன் வந்ததும் பைனாக்குலரை தூசு தட்டி எடுத்து அவனையே வாட்ச் பண்ணிட்டு இருக்க. இதுவே ஒரு பையன் இப்படி பண்ணா நம்ம சும்மா விடுவோமா? ஏய், அது இங்க குடுடி. பவித்ராவை விட கவிதா சிறிது உயரம் அதிகம். அதனாலேயே அவள் உயர்த்தி பிடித்த அந்த பைனாக்குலரை பவித்ராவால் எட்டி பிடிக்க இயலவில்லை. அதை எட்டி பிடிக்க இப்போதும் பவித்ரா முயன்று கொண்டுதான் இருந்தாள். ஏன் இப்படி அலையிற? நான் ஒன்னும் அலையில. அந்த வீட்டுல தங்கி இருக்கிறவருடைய பேரு பார்த்த சாரதி. அது மட்டும்தான் தெரியும். முகத்தை பாக்கணும்னு ஆசைப்படுறேன். ஆனா இன்னைக்கு வரைக்கும் முடியல. இது இப்ப கூட அவர் பாத்ரூம்ல குளிச்சிட்டு இருக்காரு. முதுகு மட்டும்தான் தெரிஞ்சது. கரெக்டா அவர் திரும்புற நேரம் நீ பைனாக்குலரை வாங்கிட்ட. நானும் 1 வாரமா அவருடைய முகத்தை பார்க்க ட்ரை பண்ணிட்டே இருக்கேன். எங்க நடக்குது? கவி, உனக்குதான் மாமா மாப்பிள்ள பார்த்து வச்சிருக்காரே, அப்புறம் ஏன்டி இப்படி அலையிற? கவி, அந்த மாப்பிளைய வேணும்னா உங்க மாமா கிட்ட சொல்லி உனக்கே கட்டி வைக்க சொல்லு. எனக்கு இவர் போதும். முகத்தை பாக்கலன்னு சொல்ற, அப்புறம் எப்படிடி இவரு போதும்னு சொல்ற? அதுவா, பின்பக்கத்தை பார்க்கும் போதே ரொம்ப ஆரோக்கியமானவர்னு தெரியுது. அது மட்டும் இல்ல, நம்ம முகிலன் சாரோட வழக்கையா இவரு.
முகிலன் சாருடைய வீட்டு வாட்ச்மேனுக்கே கை நிறைய சம்பளம் தெரியும்ல. ஓ, காசை பெருசா பாக்குறியா? ஆமா, இந்த காலத்துல காசு இல்லாதவன் கால் தூசுக்கு சமம். காவி கட்டிக்கிட்டு காட்டுக்கு தான் போகணும். பைனாக்குலரை கவிதாவின் கையில் இருந்து பறிக்க முயன்று கொண்டிருந்த பவித்ரா, கவிதா அசந்த அந்த நொடி சட்டென்று பைனாக்குலரை பறித்தாள். மீண்டும் பார்த்த சாரதியை கண்காணிக்க ஆரம்பித்தாள். சரி, உனக்குன்னு ஒருத்தர மாமா பார்த்து வச்சிருக்காரே, அவருக்கு என்ன பதில் சொல்ல போற? வரதட்சணையே வேண்டான்னு சொல்லிட்டாராம். அதனால அவர் தான் இந்த வீட்டு மாப்பிள்ளன்னு அப்பா முடிவு பண்ணிட்டாரு. ஆமடி, வரதட்சணை வேண்டான்னு சொல்றவரு நல்ல மாப்பிள்ள தானே. நீ வேற, வரதட்சணை கேக்குறவனை நம்பலாம், வேண்டான்னு சொல்றவனை நம்பவே கூடாது. ஏண்டி அப்படி சொல்ற? வரதட்சணையை வேண்டான்னு சொல்ற இந்த நாடகம் எல்லாம் கல்யாணம் ஆகிற வரைக்கும் மட்டும்தான். கல்யாணம் ஆன உடனே அதை வாங்கிட்டு வா, இதை வாங்கிட்டு வான்னு சொல்லி அவனுடைய ஆட்டத்தை ஆரம்பிச்சிடுவான். இருக்கிறத குடுங்கன்னு சொன்னா கூட ஒரு நியாயம் இருக்கு, அவனை எல்லாம் நம்பலாம். ஆனா வரதட்சணையே வேண்டான்னு சொல்றான் பாரு, அவனை கண்டிப்பா நம்ப கூடாது. எல்லாரும் அப்படி இல்லடி. நீ சொல்றதும் சரிதான், நல்லவங்களும் இருக்கதான் செய்யறாங்க. ஆனாலும் எனக்கு என்னவோ அப்பா பார்த்த மாப்பிள்ள மேல கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்ல. எனக்கு இந்த பார்த்த சாரதியே போதும். இப்போதும் குளித்துக் கொண்டிருக்கும் பார்த்த சாரதியின் பின்பக்கத்தை மட்டும் பார்த்தபடியே அவன் முகத்தை பார்க்கும் வாய்ப்பு அமையாதா என்ற ஏக்கத்தோடு பவித்ரா பேசிக் கொண்டிருந்தாள். ஆனால் இறுதி வரை அவன் முகத்தை பார்க்கும் பாக்கியம் பவித்ராவுக்கு அமையவே இல்லை. குளித்து முடித்து அவன் அறைக்கு வந்து உடை மாற்றி தன் உடைகள் ஒன்றிரண்டை எடுத்து பேகில் திணித்துக் கொண்டு கிளம்பியே விட்டான். கண்ணாடி ஏற்றப்பட்ட பார்த்த சாரதியின் கார் அவனது வீட்டு கேட்டை தாண்டி செல்வதை பார்த்து ஏக்க பெருமூச்சு விட மட்டுமே பவித்ராவால் முடிந்தது. இதே நேரம் மூணார். இரவு வேலையை முடித்துக் கொண்டு காலை தன் பைக்கில் வீட்டை நோக்கி பாய்ந்து வந்து கொண்டிருந்தார் மேனேஜர் ராஜ்குமார். அவருக்கு வயது 50 இருக்கும். முகிலனின் அப்பா காலத்தில் எஸ்டேட்டில் வேலைக்கு சேர்ந்தவரை அவரது நம்பிக்கை, நாணயம், அனுபவம் இவற்றின் அடிப்படையில் தான் முகிலனின் அப்பா அன்பரசன் மேனேஜர் ஆக்கினார். ஆனால் இன்று அவர் மீது ஒரு புகார் வந்திருக்கிறது. புகார் செய்தது எஸ்டேட் ஊழியர்களில் மிகவும் நம்பகமான இருவரான சந்தீப், திலீப் தான். ராஜ்குமார் பக்கத்து எஸ்டேட் உரிமையாளரான வைஷாகோடு கை கோர்த்து கொண்டு தங்கள் தரமான தேயிலையை வைஷாகுக்கு கொடுத்துவிட்டு தரமற்ற அவரது தேயிலையை ஃபேக்டரிக்கு அனுப்பி வைப்பதாகவும், அதிலிருந்து தயாரிக்கப்படும் தரம் தாழ்ந்த டீயை தங்களிடமிருந்து மொத்த விலைக்கு டீயை வாங்கி செல்பவர்கள் விரும்பாததால் வைஷாகின் ஃபேக்டரியை நோக்கி திரும்பிவிட்டார்கள். இதனால் கம்பெனிக்கு பல கோடிகள் நஷ்டம் ஏற்பட போகிறது. இதுதான் அவர்கள் கொடுத்த புகார். இதை பற்றி விசாரிக்கவும் பிரச்சனைக்கு தீர்வு காணவும் தான் சாரதி மூணார் புறப்பட்டு வருகிறான். பைக்கில் பாய்ந்து வரும் ராஜ்குமாரை 4 பைக்குகள் பின்தொடர்ந்து வந்து கொண்டிருந்தது. அதை கவனித்த ராஜ்குமார் பைக்கை அந்த வளைவில் கொண்டு வந்து நிறுத்திவிட்டு பின்தொடர்ந்து வருவோரை எதிர்நோக்கி காத்திருந்தார். வளைவை தாண்டி வந்த அந்த 4 பைக்கும் சாலையில் நிறுத்தப்பட்டிருக்கும் பைக்கில் சாய்ந்து நிற்கும் ராஜ்குமாரை கண்டதும் அப்படியே திரும்பிவிட்டது. தன் செல்போனை எடுத்து முதல் வேலையாக முகிலனின் எண்ணிற்கு அழைத்தார். ஆனால் சுவிட்ச் ஆஃப் என்ற பதில் தான் வந்தது. அட, அவர்தான் ஓய்வில் இருக்கிறதா நேத்தைக்கு மேல் வந்ததே. இப்ப இன்சார்ஜ் பார்த்த சாரதி சாராச்சே. வந்த மெயில்ல அவருடைய அபிஷியல் நம்பர் கூட இருந்ததே. ஏதாவது பிரச்சனைனா அவர் நம்பருக்கு கால் பண்ண சொல்லிதான் மெயில் வந்திருந்தது. சரி, பார்த்த சாரதி சார கூப்பிடுவோம். பார்த்த சாரதியின் எண்ணை மெயிலில் இருந்து எடுத்த ராஜ்குமார் உடனே அந்த எண்ணிற்கு அழைத்தார். 4-5 முறை அழைத்த பிறகுதான் அழைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஹலோ, நான் பார்த்த சாரதி பேசுறேன் சார். நான் ராஜ்குமார் பேசுறேன், மூணார் எஸ்டேட் மேனேஜர். சொல்லுங்க சார். சார், நான் முகிலன் சார் கிட்ட பேசணும். ஆனா அவருடைய செல் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. ஆமா, அவரு ஓய்வுல இருக்காரு. அவர்கிட்ட என்ன பேசணுமோ அதை என்கிட்ட பேசுங்க சார். நேத்து அவர்கிட்ட பேசும்போது அவரு உங்களை மூணார் அனுப்பி வைக்கிறதா சொன்னாரு. ஆமா, நான் இப்ப மூணார் தான் வந்துட்டு இருக்கேன். ஆனா சார், நீங்க வந்து சேர்றதுக்குள்ள என்னுடைய உயிர் போயிடுமோன்னு பயமா இருக்கு. ஏன் சார், என்னாச்சு? என்னை யாரோ பின்தொடர்ந்து வராங்க சார். என் பின்னாடியே ஆபத்து இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. பயமா இருக்குது சார். பயப்படாதீங்க சார். நீங்க முதல்ல ஸ்டேஷனுக்கு போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க. உங்களுக்கு பாதுகாப்பு வேணும்னு சொல்லி கேளுங்க. ஓகே சார். நீங்க எப்ப சார் வரீங்க? ஆன் தி வே. நைட்டு நோ ஒரு 6-7 மணிக்குள்ள நான் வந்து சேர்ந்துடுவேன்.
ஓகே சார். அப்புறம் சார், நான் முகிலன் சார் கிட்ட சில விஷயங்களை பத்தி பேசியே ஆகணும். அது ரொம்ப ரகசியம். உங்ககிட்ட சொல்லக்கூட பயமா தான் இருக்கு. முடிஞ்சா அவர்கிட்ட என்ன கொஞ்சம் பேச சொல்றீங்களா? அவருடைய அபிஷியல் நம்பர் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. உங்களுக்கு அவருடைய பர்சனல் நம்பரை கொடுத்திருப்பாருன்னு நினைக்கிறேன். ஓகே, நான் கால் பண்ண சொல்றேன். தேங்க்யூ சார். அழைப்பை துண்டித்த ராஜ்குமார் முதல் வேலையாக காவல் நிலையம் வந்து புகார் கொடுத்தார். என்ன சார், உங்களை யார் கொலை பண்ண போறாங்க? உங்களுக்கு எதுவும் ஆகாது, தைரியமா வீட்டுக்கு போங்க. உங்க வீட்டுக்கு காவலுக்கு 2 போலீஸ் அனுப்பி வைக்கிறேன். இப்ப ஸ்டேஷன்ல அவசரத்துக்கு கூட போலீஸ் இல்ல. பக்கத்துல ஒரு ஆக்சிடென்ட், அங்க 3-4 பேர் போயிருக்காங்க. அப்புறம் 3 பேர் மினிஸ்டர் வந்திருக்காரு, அவருக்கு காவல் டியூட்டிக்கு போயிருக்காங்க. நீங்க தைரியமா வீட்டுக்கு போங்க சார். உங்களுக்கு காவலுக்கு சாயந்தரம் 2 போலீஸ் அனுப்பி வைக்கிறேன். சப் இன்ஸ்பெக்டர் கூற சரி என்று கூறிவிட்டு வீட்டிற்கு புறப்பட்டு விட்டார் ராஜ்குமார். வீட்டை அடைந்த ராஜ்குமார் தன் மனைவி பரிமளாவை அழைத்து நடந்ததை கூற, என்னங்க, நான் நேத்து நம்ம சந்தீப்போட ஒய்ஃப கோயில்ல பார்த்தேன். நம்ம முதலாளி முகிலன் சாருக்கு உங்க மேல ஏதோ சந்தேகம் இருக்கு. உங்க மேல அவரு பயங்கர கோபமா இருக்காரு. எதுக்கும் உங்க கணவர்கிட்ட சொல்லி கொஞ்சம் பத்திரமா இருக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. என்ன சொல்ற? முகிலன் சாருக்கு என் மேல என்ன சந்தேகம், என் மேல என்ன கோபம் தெரியலங்க. கவனமா இருக்க சொன்னாங்க. ஆனா நான் அதை பெருசா எடுத்துக்கல. ஆனா நீங்க இப்ப சொல்றத பாக்கும்போது எனக்கே பயமா இருக்கு. சரி, நான் அத முகிலன் சார் கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். ஆமாங்க, நீங்க இந்த முகிலன் சார் இதுக்கு முன்னாடி பாத்திருக்கீங்களா? இல்லம்மா, முதலாளி அன்பரசன் சார் 2 வருஷம் முன்னாடி இறந்து போயிட்டாரு. அவர் உயிரோட இருந்த வரைக்கும் அடிக்கடி மூணார் வந்து வேலைகளை எல்லாம் சரி பார்த்து ஃபைல் எல்லாம் சரி பார்த்துட்டு போவாரு. அவர் இறந்த பிறகு முகிலன் சார் ஒரு தடவை கூட எஸ்டேட் பக்கமே வரல. எல்லாத்தையும் போன்லயே முடிச்சுப்பாரு. அவருடைய குரலை மட்டும்தான் நான் போன் வழி கேட்டிருக்கேன். சரி, நீங்க முதல் வேலையா அவர்கிட்ட பேசுங்க. அவரை கூப்பிட முடியாது, சாரதி சாரை கூப்பிட்டு தான் பேசணும். சரி, முதல்ல அதை பண்ணுங்க. பரிமளா கூற தன் செல்போனை எடுத்து சாரதியின் எண்ணை அவர் தேடும் போது வாசலில் ஒரு பைக் வந்து நின்றது. பகுதி 1 நிறைவடைந்தது. பகுதி 2 உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.